நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, வெற்றி உங்களுக்கு கிடைக்கணுமா? நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது, நம்மளுக்கு எல்லாமே லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நெகட்டிவை உள்ளக்குள்ளே செலுத்தி நாம் அப்செட் ஆகிடும். அதை மாதிரி இல்லாமல் நாம் பாசிட்டிவாக இருந்து பாசிட்டிவில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்லது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். எதுவும் இல்லை, இப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பல வரன்கள் பார்த்துட்ருக்கீங்க, பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது என்ன பெண்கள் வீட்டுக்கு நம்ம பேசணுன்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்க, ஹாரோஸ்கோப் அனுப்புங்க, ஃபோட்டோவும் அனுப்புங்க அப்படின்றாங்க. சில பேர் பொண்ணுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, சில பேர் அதை பார்த்துக்கிட்டே அனுப்ப மாட்டாங்க. பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் ஜோசியர் அப்படின்வாங்க. பாதி பேர் அவங்களே ஜோசியர் ஆகிடுறாங்க. எல்லாம் இதை மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பையன் வீட்டு சைட்லேயும் மாறி மாறி நடக்குது. இப்போது முக்கியமாக நம்ம என்னென்னா, ஒருத்தர் நம்ம குறை சொல்கிறத விட நமக்கு நல்லது நடக்கணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும் சீக்கிரம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அஃபர்மேஷன், நாம் டெய்லி ஒரு அஃபர்மேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சாதிக்கணும். நிறைய ஜாபுக்கு என்ன செட்டில் ஆகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எப்படி இது பண்ணலாம், எல்லாமே செல்ஃப் அஃபர்மேஷன். கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு நமக்குள்ளேயே நம்மளை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் சொல்லி, என்னுடைய மகன் இல்லைனா மகள் அவங்க பெயரை சொல்லி அவங்களுக்கு சீக்கிரமாக நீங்களே ஒரு மந்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே. நீங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மந்த்து இப்போ நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்னிலேருந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் அந்த மாதத்தை டிசைட் பண்ணிவிட்டு, நாம் இந்த 3 மாதத்துக்குள்ளே என் பொண்ணுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகுது, நல்ல இடத்துல நடக்க போகுது, என் பையனுக்கு கல்யாணம் நல்ல இடத்துல நடக்க போகுது, எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் 2 பேரும் மனம் சம்பந்தமாக மனம் ஒப்பி திருப்தியாக அந்யோன்யமாக குடும்பம் நடத்துவாங்க பல வருஷங்கள். ஏன்னா கல்யாணம் பண்ணுறது பெருசு விஷயம் இல்லை, ஏதோ சில காரணங்கள்னால விவாகரத்து ஆகிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பல வருஷங்கள் அவங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பேசி நாம் அது ஒரு அஃபேர் பண்ணிவிட்டு, நமக்கு வம்ச விருத்தி உண்டு, பேரனோ பேத்தியோ கண்டிப்பாக உண்டு, பேரனும் பேத்தியும் உண்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. பேரனோ பேத்தியோ வேண்டாம், பேரனும் பேத்தியும் 2மே நமக்கு உண்டு. என்னுடைய பையனுக்கு இல்லை என்னுடைய பெண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு மகன் பிறப்பான், ஒரு மகள் பிறப்பாள், சீக்கிரமாக என்னுடைய குடும்பம் வம்சம் விருத்தியாகுது அப்படின்னு சொல்லி நாம் நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். பல பெரியோர்கள் எல்லாமே, சாதனையாளர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா செல்ஃப் அஃபர்மேஷன் தான். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க சொல்கிறார் இல்லையா ஒருத்தர், இப்போ சொன்னார் இல்லையா, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதை மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை மாதிரி சொல்ல சீக்கிரமாக பெண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் சீக்கிரம் நடந்து வம்சவிருத்தி ஏற்படும். வாழ்க வளமுடன்.